ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நெல்லிக்காயோட பயன்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லிட்டு. அதாவது நெல்லிக்காய் வந்து உடம்புல இருக்க சர்க்கரை அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கம்மி பண்ணி தருது. இது மூலமாக நமக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு நமக்கு கண்ட்ரோலுக்கு வருது. இது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணி தருது. இது மட்டும் இல்லாமல் வயதான தோற்றம் வருவதை வந்து தடுக்குது. தினமும் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வீதம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து வயதான தோற்றம் அடையாமல் இந்த சுருக்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் நமக்கு வந்து தடுத்து தருது. இது மட்டும் இல்லாமல் அல்சர், அது வயிறு சம்மந்தப்பட்ட புண் ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரம் இது வந்து காயங்களை வந்து ஆற்றக்கூடியது. தினமும் அதனால் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நம்ம மருத்துவ பரிசோதனையிலேயே சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் தாங்க. அது நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டா அந்த உமிழ்நீரை நம்ம விழுங்கும் போது அதில் இருக்க அசிட்டிக் மூலமாக நமக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணுதுங்க. மேலும் நரைமுடிக்கு வந்து நம்ம இப்போ நிறையா பேருக்கு இந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுகள் வரை நரைமுடிகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த நெல்லிக்காயை வந்து தினமும் ஒரு நெல்லிக்காவை கருவேப்பிலையோடு சேர்த்து ஒரு ஜூஸ் அடித்து நம்ம ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வர்ற நரைமுடி வந்து சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகளையும் கொலஸ்ட்ரால்களையும் குறைக்குது. அதாவது நம்ம தினமும் ரெகுலராக மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா வெயிட்லெஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ.